பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: இருளின் அதிகாரத்தை விரட்டுங்கள். ஆதார வசனம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு. பராக்கிரமசாலிகளே, பேதுருவும் யோவானும் இந்த பரிசேயர்கள் முன்பாக, மூப்பர்கள் முன்பாக, சங்கத்தார் முன்பாக அவ்வளவு தைரியமாக பேசுகிறார்கள். இவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இவ்வளவு காலம் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தவனுக்கு இப்போ இவ்வளவு தைரியமாக பேசுகிறார்கள், இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று கண்டுகொண்டார். தெரியும் அவர்களுக்கு. ஒரு விசுவாசி, ஒரு ஆண்டவரின் பிள்ளை ஏன் சில சமயங்களில் தோற்று போனது போல முடங்கி அமர்ந்து விடுகிறான் என்றால், எதையும் கேட்டு அல்லது பார்த்து அல்ல. இதுவும் உண்டு. சில சமயங்கள் இதுவும் நிகழ்கின்றன. அவனுடைய உள்ளத்தில், சிந்தனையிலே பயத்திற்கு இடம் கொடுத்து விடுகிறான். இதனோடு சந்தேகம் கைகோர்த்து கொள்கிறது. அவ்வளவுதான். இரண்டும் சேர்ந்து கொண்டால் எப்பேற்பட்ட மனிதனையும் பலசாலியையும் படுக்க வைத்துவிடும். இந்த பயமும் சந்தேகமும் பிசாசின் ஆயுதங்களை மறக்க வேண்டாம். வேதத்தில் 365 முறை பயப்படாதே என்று சொல் வருகிறது. இது சொன்னது யாரு? கர்த்தர். பயப்படாதே என்று சொல்லும் போதே அதனுள் மறைந்திருக்கிற ஒரு வாக்கியம், நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்வதாகும். அவர் உங்களுடனே கூட இருப்பது சத்தியம். இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டால் நீங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாகலாம். பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லும் போதே அந்த பயப்படாமல் இருக்கக்கூடிய சொல்லுக்குள்ளே வல்லமை இருக்கிறது. பின்னாடி உங்களுக்கு நான் விளக்குகிறேன். அதற்குண்டான வல்லமை, அவர் கொடுத்த வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் அதை வாசிக்கும் பொழுது, நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது வல்லமை உங்களுக்குள் வருகிறது. அவர் உங்களை ஃபீல்டில் இறக்கி விட்டு வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28லிருந்து 31 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். பேதுரு இயேசு தண்ணீர் மேல் நடந்து வருவதை பார்த்தவன் தானும் அப்படியே நடக்க ஆசைப்பட்டான். கேட்டான். இயேசு வா என்றார். தண்ணீர் மேல் நடந்து வந்தான். இதற்கு இந்த வல்லமை இவனுக்கு எங்கே இருந்து எப்போ வந்தது? வா என்றாரே. அந்த வா என்ற சொல்லை கேட்டவுடன் உடனே செயல்பட்டான். அதனால்தான் சொல்கிறேன், பயப்படாதே என்று சொல்லி நீங்கள் வாசிக்கும் பொழுது, உங்கள் காது கேட்கும் பொழுது, சிந்தனைக்குள் வைக்கும் பொழுது அந்த வல்லமை உங்களுக்குள் வரும். பயப்பட மாட்டீர்கள். அந்த சொல்லுக்குள் வல்லமை இருக்கிறது. இதை செய் என்று சொல்லும் பொழுது நீங்கள் தனியாக செய்ய வேண்டியதில்லை. அந்த செய் என்ற சொல்லுக்குள் அவருடைய கிருபை, வல்லமை இருக்கிறது. இதை ஒரு மனிதன் புரிந்து கொண்டால், ஒரு விசுவாசி புரிந்து கொண்டால் அற்புதமான வாழ்வை வாழலாம். அதன்பின் நடந்தது நீங்கள் அறிவீர்கள். கர்த்தர் உங்களுக்குள்ளே கூடத்தான் இருக்கிறார், ஆவியானவராகும். ஆவியானவர் நீங்கள் தொடர்ந்து முறையாக வேதத்தை தியானத்தோடு வாசிக்கும்போது உங்களுக்கு என்ற ரேமா வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். அந்த வாக்கை திரும்ப திரும்ப தியானிக்கும் பொழுது அலாதி தைரியம் உங்களுக்குள் வருவதை உணர்வீர்கள். வார்த்தைக்குள்ளதான் எல்லாம் இருக்கிறது. வார்த்தை கிருபையும் சத்தியம் சேர்ந்ததுதான் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட உடனே ஆவியானவர் அதை அப்படியே செயல்வடிவம் கொடுத்தார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்ற வார்த்தை வெளிப்பட்டது தேவன் வாயிலிருந்து. ஆவியானவர் இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்டாக்கினார், கண்கள் காண. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 1:23 சொல்கிறது, இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்றார். நன்றாக செய்தியை கேட்க வேண்டும். ஆவியை உங்களுக்கு அருள்வேன். நாம் ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்போம். முறையாக நீங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது உங்களுக்கென்ற ரேமா வார்த்தைகளை தெரிவிக்கிறார். அதை எடுத்து சிந்தையில் வைக்கிறீர்கள். இப்போ ஆவியானவரும் வார்த்தையும் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அப்போ ஆதியிலே என்ன நடந்ததோ அதே தான் நடக்கும். நிச்சயமாக நடக்கும். அவர் ஒருபோதும் நம்மை பின்விட்டு வேடிக்கை பார்ப்பவர் அல்ல. நிலையாக தங்கிவிட்டார். ஆவியானவர் போவதும் வருவதுமாக இல்லை. ஆவியானவரிடம் நீங்கள் உதவி கேட்டு எனக்கென்று வைத்திருக்கிற வார்த்தையை காட்டுங்கள் என்று கேட்கும் பொழுது அவர் கோடிட்டு காட்டுவார். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தக்கவார். அதை எடுத்து அறிக்கை செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லி அறிக்கை செய்யும். உதாரணமாக ஒரு இன்டர்வியூக்கு போக வேண்டும், ஒரு காரியம் நடக்க வேண்டும், ஒரு வாங்க வேண்டும், விற்க வேண்டும், பெண் பார்க்க வேண்டும், ஏதோ ஒரு காரியம், பிள்ளைக்கு அட்மிஷன் போட வேண்டும். அந்த காரியத்திற்கு நீங்கள் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வேதம் முறையாக திடீர் வேதத்தை திறந்து ஏதோ ஒரு வார்த்தையை வாசிக்கக்கூடாது. முறையாக வேதத்தை வாசித்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு நினைவில் கொண்டு வருகிறார் அல்லது காட்டுகிறார். யாத்திராகமம் 33:14 என்று வைத்துக் கொள்வோம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இந்த வார்த்தை கிடைத்ததும் அவர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார். நீங்கள் அவருக்கு பின்னாக போகிறீர்கள். அவ்வளவு ஒரு குழந்தையை போல எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை தான் எல்லா ஆட்டோவிலையும் போட்டிருக்காங்க, எல்லா கார்லையும் போட்டிருக்காங்க. இந்த விதண்டாவாதம் பேசக்கூடாது.
எனக்கு வார்த்தை கிடைத்தது, நான் எடுத்துக்கொண்டேன். போகிறவர், உங்களுக்கு முன்பாக போகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். தடைகளை அப்புறப்படுத்தி கொண்டே கோலநாடதை இருக்கிறதை பாதி செவ்வையாக்கி கொண்டே போவார். ஏராளமான சாட்சிகள் சொல்ல முடியும். இனி உங்களுக்கு பயமோ சந்தேகமோ வரக்கூடாது. சீட்டு கிடைக்குமோ கிடைக்காதோ, இந்த காரியம் வாய்க்குமோ வாய்க்காதோ, இப்படி எந்த சந்தேகம் வரக்கூடாது. காரியம் வாய்க்கும், கிடைக்கும், நிரந்தரமாகும், அகப்படும், அவ்வளவுதான். பேதுரு யோவானை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். முன்னே எப்படி இருந்தார்கள்? ஆண்டவரை கொண்டு சிலுவையில் இறந்தார்கள், அடக்கம் பண்ணினார்கள், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆங்காங்கே காட்சி கொடுத்து கொண்டிருந்தார் 40 நாட்களும். இவர்கள் யூதர்களுக்கு பயந்து கொண்டு வீட்டை பூட்டி கொண்டு இருந்தார்கள், வெளியே வர பயந்து கொண்டு இருந்தார்கள். 50ஆவது நாள் பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆவியான இவர்கள் மேல் கண்கள் காண இறங்கினார். பற்பல பாசைகளை பேசி ஆவியானவரை இவர்கள் தங்களுக்குள் வந்ததை வெளிப்படுத்தினார்கள். ஆவியின் நிறைவை பெற்றார்கள். அதற்கு பின் அவருடைய பேச்சு, செயல் எல்லாம் தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு பின் வாசித்து பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று. கர்த்தர் வந்து விட்டார், தங்களுக்குள் தங்கிவிட்டார் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஏற்றுக்கொள்வதுதான் பிரச்சனை உங்களுக்கும் எனக்கும். ஹல்லேலூயா. இப்பொழுது அவர்கள் யாரையும் எந்த நிலையில் சந்திக்க தயார் நிலையில் வந்து விட்டார்கள். தெளிவாக இருக்கிறார்கள், தைரியமாக இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்கள் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பரிசேயர்களுக்கு, யூதர்களுக்கு, மூப்பர்களுக்கு, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். அவ்வளவு தைரியம். நாங்கள் பேசுவோம், அவங்களை அப்படித்தான் பேசுவோம். கண்டதை பேசுவோம், கேட்டதை பேசுவோம், சொன்னதை சொல்லுவோம். எவ்வளவு தைரியம் பாருங்கள். ஆவியானவர் கொடுக்கக்கூடிய தைரியம். அதே பேதுரு தானே, அதே யோவான் தானே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்தார்கள், 10 நாளைக்கு பின்னாடி எப்படி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். அப்போ ஆவியை நிறைவே பெற்ற நீங்கள் ஆவியை நிறைவே பெறுவதற்கு முன்பாக இருந்ததை விட மகா வித்தியாசம் இருக்க வேண்டிய நீங்கள் வித்தியாசத்தை காட்ட வேண்டும். அவர்கள் காட்டினார்கள். யாரை காட்டினார்கள்? தங்களுக்குள்ளே இருக்கிற இயேசுவை காட்டினார்கள். தைரியமாக பேசும்போது நம்ம இயேசுவை காட்டுகிறோம். அமைதியாக எதுவும் பதில் சொல்லாமல் இருக்கும் பொழுது நம்ம இயேசுவை காட்டுகிறோம். மன்னிக்கும் பொழுது இயேசுவை நாம் காட்டுகிறோம். கசப்பு வெறுப்பை அப்படித்தான் சகித்து கொள்ளும் பொழுது நாம் இயேசுவை காட்டுகிறோம். அவர்கள் காட்டினார்கள், நம்ம காட்டுவதில்லை, அவ்வளவுதான். உள்ளே இருக்கிற இயேசுவை நாம் காட்ட வேண்டும், ஆவியானவரை நாம் காட்ட வேண்டும். அப்பொழுது பயமும் சந்தேகம் இருந்த இடம் தெரியாமல் ஓடி போய்விடும். அந்த இருளின் அதிகாரம் ஓடி போய்விடும். ஹல்லேலூயா. இருளை விரட்ட ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தினால் போதும். அதுபோல தன் வார்த்தையும் ஆவியானவர் நீங்கள் வெளிப்படுத்த அவ இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுவான். இல்லைங்க, பயம் போகவே மாட்டேங்குதுங்க என்பீர்களாயின் பயந்து கொண்டே ஆவது கர்த்தரின் வார்த்தையை சத்தமாக அறிக்கை செய்யுங்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் கிதியோனை பற்றி நீங்கள் வாசித்திருப்பீர்கள். அவன் என்ன பெரிய தைரியசாலியா? இந்த மீதியானவர்களுக்கு பயந்து கொண்டு எல்லாம் வீட்டுக்குள் இருந்தார்கள். இவன் மட்டும் வெளியே வந்தா எத்தனை காலத்துக்கு இப்படி பயந்துக்கிட்டே இருக்கிறது, ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கிறது என்று தைரியமாக கோதுமையை போரடித்தான். அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்கத்தான் செய்தது. இருந்தாவது வேலை செய்து கொண்டான். அவனை பார்த்தான். ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியே என்று. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பயம் இருந்தாலும் பரவாயில்லை, வெளியே சொல்லாதீர்கள். அந்த பயத்தை வைத்து கொண்டாவது வாசியுங்கள், தியானம் பண்ணுங்கள், துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். செய்ய அது இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போய்விடும். பின்னி நீங்கள் ஆனந்தமாக ஆராதனை செய்ய ஆரம்பிப்பீர்கள். இவைகளெல்லாம் பிராக்டிக்கலாக வர வேண்டும். வாயிலேயே சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது. அன்று அவர்கள் செயல்பட்டார்கள், பேதுரு யோவானும். நாமளும் செயல்பட வேண்டும். இதுதான் வித்தியாசம். நாம் செயல்படுவதில்லை. நாம் யாரை காட்டுகிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். பயத்தின் ஆவியை, சந்தேக பேச்சுக்களை, என்ன செய்கிறது, என்று சொல்லுவது, இச்சி என்று பேசுவது, இதெல்லாம் பிசாசை காட்டுவது. அது வரத்தான் செய்யுது. நம்ம ஆமிசத்துக்குள் இருக்கிறது. பழக்கப்பட்டு விட்டோம். அதை ஒழிக்க வேண்டும். இன்னும் வராத ரிசல்ட்டுக்கு ஏன் பயப்படுகிறீர்கள்? இன்னும் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணாத காரியத்திற்கு ஏன் பயப்படுகிறீர்கள்? இன்னும் பெண் பார்க்கவே வரவில்லை, அதற்குள் வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்களோ? ஏன் பயப்படுகிறீர்கள்? பயப்படாதீர்கள், வரட்டும். உங்களுக்கு முன்பாக நிற்க இயேசு சந்தித்துக் கொள்வார். அவர்தானே சொன்னார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று. அவரிடம் தள்ளிவிட்டு, உருட்டி விட்டு சாட்டி விட்டு நீங்கள் சமாதானமாகிருங்கள். நீங்கள் டென்ஷன் ஆகிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்லை. வீண் இந்த வீணான காரியத்தை செய்து கொண்டு ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணுகிறீர்கள்? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில்
ஏலியாவை பற்றி நீங்கள் வாசித்திருக்கிறேன். அடிக்கடி நான் சொல்வது உண்டு. எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, வானத்திலிருந்து அக்கினை இறக்கினவன், 450 பாகால் தீர்க்கதரிசியில் கொன்று போட்டவன். இப்பொழுது அதை கேள்விப்பட்டு ஆகாபுடைய மனைவி எசபேல், அவளுடைய தீர்க்கதரிசிகள் என்னை இவ்வளவு தீர்க்கதரிசின்னு கொன்று விட்டாயோ, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்று சொல்லி, நாளைக்கு இந்நேரம் பார் உன்னை என்ன பண்ணுறேன். அவ்வளவுதான். இந்த வார்த்தையை கேட்டதும் பயந்துட்டான். எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, எப்படி இவன் பயப்பட முடியும்? வானத்திலிருந்து அக்கினி இறக்கியவனால் அல்லவா? மழை வரும் என்றால் வரும், வராது என்றால் வராது. அப்பேற்பட்ட தீர்க்கதரிசி அல்லவா? எப்பேற்பட்ட தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவனையும் தொடுவான், கை நீட்டுவான் பிசாசு. இடம் கொடுத்தால் உள்ள வருவான். பயந்தான், போய் ஒளிந்து கொண்டார். நான் சாகிறேன் என்றார். ஆண்டவர் விட்டு விட்டாரா? தேடி வந்து தண்ணியும் அப்பவும் கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்தி ஊழியம் கொடுத்தார். உங்களை திடப்படுத்துவதற்கு ஒருவர் அருகிலேயே இருக்கிறார். நீங்கள் எங்கே ஓடாதீர்கள். யாராவது நல்ல வார்த்தை சொல்ல மாட்டார்களா? யாராவது என்னை தைரியப்படுத்த மாட்டார்களா? திடப்படுத்த மாட்டேன், ஏங்காதீர்கள். உங்கள் அருகிலேயே நிற்கிறார். எந்த மனிதன் இன்னொரு மனிதனை திடப்படுத்த மாட்டான். அந்த பயத்தை அசட்டை பண்ணி விடுங்கள். ஓடி போய் விடுவான். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் நாமம் இந்த மகிமையை பேசும் இடத்தில், நன்றாக கவனியுங்கள், இந்த மகிமையை பேசும் இடத்தில், இயேசுவின் ரத்தத்தை பற்றி பேசும் இடத்தில், வார்த்தையை பற்றி பேசும் இடத்தில், சிலுவையை தியானிக்கும் இடத்தில் பிசாசு நிற்கவே முடியாது, செயலாற்ற முடியாது. இதை தெரிந்து கொண்டு செயல்படுங்கள். நமக்கு விடுதலை, தெளிவு, தைரியம் வரும். இதனுடைய ரிசல்ட்டு அற்புதம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அவருக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை. அவர் கொடுக்கவில்லை என்றால் இன்னொரால் கொடுத்திருக்கிறான். அவ்வளவுதான் வித்தியாசம். பயம் ஆவி அவர் கொடுக்கவில்லை. அன்பும் தெளிந்த புத்தியும் தைரியத்தின் ஆவியைத்தான் கொடுத்திருக்கிறார். அப்போ கொடுத்ததை எடுத்து நீங்கள் காட்ட வேண்டுமே. கொடுத்ததை உள்ளே வைத்துக்கொண்டு பிசாசிற்கு கொடுத்ததை ஏன் காட்டுகிறீர்கள்? விட்டுவிடுங்கள். தேவன் கொடுத்ததை காட்டுங்கள். கொடுத்ததை காட்ட 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 பிராக்டிக்கலாக செய்ய 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 அளவில்லாத அற்புதங்கள் உங்கள் மூலமாகவே நடக்கும். ஜெபிக்கலாம். தகப்பனே, தாவீது சொன்னது போல, நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை பேசுவேன், துதிப்பேன். நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை. நீர் கொடுத்த ஆவியை, அன்பை, தைரியத்தை எடுத்து காட்டுவோம். ஒவ்வொரு முறையும் எடுத்து காட்டுவோம். நீர் மகிமைப்படுவீர், எங்களை வாழ வைப்பீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, எனக்காக யுத்தம் செய்பவர் கர்த்தர் செய்வார். அவர் பார்த்து கொள்வார். நான் அவருடனே அமைதியாக என் வேலையை செய்து கொண்டு நடப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.